இன்றைக்கி உளுந்து கொழுக்கட்டை பண்ணலாம். இதுக்கு அரை டம்ளர் அரை மேஷம் கடலைப்பருப்பு, ஒரு மேஷம் உளுந்த பருப்பு எடுத்துக்கோ. அது நல்லா ஊற வச்சு அலம்பி மிக்சியில் போட்டு ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்போல் போட்டுங்கோ. 2 இஞ்சி கஷ்டம் சின்னதாக போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், கருகாப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் தேவையான உப்பு போட்டு ரொம்ப மையாக அரையப்படாது, கொஞ்சம் சுமாராக தான் அரையணும். 1-2 அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் பரத்திங்கோன்னா இதை ஸ்டீம் பண்ணணும். குக்கரில் வச்சு வெயிட் போடாமல் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் அந்த பருப்பு நமக்கு வெந்து கிடைக்கும். இதுலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, உதுத்து விட்டுக்கணும். ஒரு பாண்டியில் கொஞ்சம் கடுகு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டி கடுகு வடிக்கிறது கருகாப்பிலையும் போட்டு இந்த வேக வச்ச அந்த பருப்பு இருக்கோ பருப்பு உளுந்தும் கலவை அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போடணும். இது உசிலின்னு கூட சொல்லுவோம் தமிழில். இப்போ இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன். இதில் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு போடலாம். இப்போ நாளைக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தான் போட்டிருக்கேன். இதை நல்லா அந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியும் தெளிச்சுக்கிட்டு அதை பிசைஞ்சு வச்சுங்க. அந்த மாதிரி லாங் சைஸ் கொழுக்கட்டையாக பண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு அவுட்டர் கவரிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னால் மோதகங்கிறதுல போட்டிருக்கேன் எப்படி பண்ணணுங்கிறது. அதை மாவை நல்லா ஒரு கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் சைஸில் பண்ணி அதை கொஞ்சோண்டு அதை நல்லா கவர் பண்ணி அதை கொழுக்கட்டை பண்ணி விட்றோம். நல்லா கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு தேங்காய் எண்ணெயமாக கலந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அதை நல்லா கொழுக்கட்டை இந்த மாதிரி லாங் ஷேப்பில் பண்ணி அந்த ஷேப்பாக இஷ்டம் தான். இந்த மாதிரி பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும் குக்கரில். வெயிட் போட வேண்டாம். 15 நிமிஷம் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.